மகாபாரதத்தில் உள்ள பர்வதங்களின் சுருக்கமான விளக்கம் இதோ. ஆரண்யம், விராடம், கீச்சக வதம், கோக்ரஹணம், அபிமன்யுவின் திருமணம், உத்யோக பர்வம், சஞ்சய யானம், பிரஜாகரம், சனத்சுஜாதம், யான்சந்தி, பகவத் யானம், கர்ண பர்வம், நிர்யாணம், ரதாதி ரத சங்க்யா, உலூக தூத கமனம், அம்போபாக்யானம், பீஷ்மாபிஷேசனம், ஜம்பூ காண்ட விநிர்மாணம், பூமி பர்வம், பகவத்கீதா பர்வம், பீஷ்மவதம், துரோணாபிஷேகம், சம்சப்தக வதம், அபிமன்யு வதம், பிரதிஜ்ஞா பர்வம், ஜெயத்ரத வதம், கடோத்கச வதம், துரோண வதம், நாராயணாஸ்திர மோக்ஷம், கர்ண பர்வம், சல்ய பர்வம், ஹ்ரத பிரவேசனம், கதாயுத்தம், சரஸ்வதம், சௌப்திகம், ஐஷீகம், ஜலபிரதானிகம், ஸ்திரீ பர்வம், ஸ்ராத்த பர்வம், அபிஷேசனிகம், சார்வாக நிக்ரஹம், ருஹ விபாகம், சாந்தி பர்வம், ஆபத் தர்மம், மோக்ஷ தர்மம், ஆனுசாசனிகம், ஸ்வர்காரோகணிகம், அஸ்வமேதிகம், அனுகீதா, ஆசிரமவாசம், புத்திர தரிசனம், நாரத கமனம், மௌசலம், மகாபிரஸ்தானிகம், ஸ்வர்காரோகணிகம், ஹரிவம்சம், பவிஷ்யத் பர்வம். வியாசர் இந்த 100 பர்வதங்களையும் கூறினார். பின்னர் லோமஹர்ஷனி சூதபுத்திரனால் 18 பர்வங்களாக சுருக்கப்பட்டது. நைமிஷாரண்யத்தில் இந்த பாரதத்தின் சுருக்கம் கூறப்பட்டது. பௌஷ்ய பர்வத்தில் உத்தங்கரின் மகிமையும், பௌலோம பர்வத்தில் பிருகு வம்சத்தின் விரிவாக்கமும், ஆஸ்திகத்தில் சர்வ நாகங்களின் மற்றும் கருடனின் பிறப்பும், ஷீரசாகர மதனம் மற்றும் உச்சைஸ்ரவசின் பிறப்பும் கூறப்பட்டுள்ளன. பரீக்ஷித் ராஜாவின் சர்ப்ப சத்ர யாகத்தின் கதையும், மகாத்மாக்களான பாரதர்களின் கதையும், பலவிதமான ராஜாக்களின் பிறப்புகளும், துவைபாயன ரிஷியின் பிறப்பும், தேவர்கள், அசுரர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், சர்ப்பங்கள், கந்தர்வர்கள் மற்றும் பலவிதமான பூதங்களின் பிறப்பும் சம்பவ பர்வத்தில் கூறப்பட்டுள்ளன. வசுக்களின் மறுபிறப்பும், கங்கையில் அவர்களின் ஏற்றமும், பீஷ்மரின் பிறப்பும், ராஜ்யத்தை துறந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடித்ததும், சித்ராங்கதனின் பாதுகாப்பு, விசித்திரவீரியனுக்கு ராஜ்யத்தை கொடுத்ததும், மாண்டவியரின் சாபத்தால் தர்மத்தின் பிறப்பும், கிருஷ்ணத்வைபாயனரால் வரம் பெற்ற பிறப்பும், திருதராஷ்டிரர் மற்றும் பாண்டுவின் பிறப்பும், பாண்டவர்களின் பிறப்பும் கூறப்பட்டுள்ளன. வாரணாவத யாத்திரை, துரியோதனனின் சதி, விதுரரின் அறிவுரை, சுரங்கப்பாதை அமைத்தது, காட்டில் ஹிடிம்பையின் தரிசனம், கடோத்கசனின் பிறப்பு, பாண்டவர்களின் அக்ஞாதவாசம், பகனின் வதம், அங்காரபர்ணனை வென்று அர்ஜுனன் பாஞ்சால தேசம் சென்றது, தபத்யம், வசிஷ்டரின் மற்றும் ஊர்வரின் கதைகள், 5 இந்திரர்களின் கதை, திரௌபதிக்கு 5 கணவன்மார்கள் அமைந்தது, விதுரரின் வருகை, கேசவனின் தரிசனம், காண்டவபிரஸ்தத்தில் வாசம், நாரதரின் கட்டளைப்படி திரௌபதியின் நியதிகள், சுந்தோபசுந்தர்களின் கதை, அர்ஜுனனின் வனவாசம், உலுபியுடன் சங்கமம், பப்ருவாகனனின் பிறப்பு, சுபத்திரை துவாரகையில் காமத்துடன் வந்தது, வாசுதேவரின் அனுமதியுடன் அர்ஜுனனை அடைந்தது, கிருஷ்ணன் சக்ராயுதத்தை பெற்றது, காண்டவ வனம் எரிந்தது, அபிமன்யுவின் பிறப்பு, மயன் மற்றும் பாம்புகளின் விடுதலை, மந்தபால ரிஷியின் கதை ஆகியவை ஆதி பர்வத்தில் கூறப்பட்டுள்ளன. 2வது சபா பர்வம் பல கதைகளை கூறுகிறது. பாண்டவர்களின் சபை மற்றும் வேலைக்காரர்களின் தரிசனம் பற்றியும் கூறுகிறது.